வணக்கம், கரவல மீனவன் மக்களே. இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி சாலை மீன் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த சாலை மீனத்தை இன்றைக்கி நறுக்கி வந்து எங்கள் போட்டில் வந்துச்சு மக்களே. இந்த போட்டில் வந்ததை நான் வந்து கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தேன். வீட்டில் வந்து இப்போ தான் எனக்கு க்ளீன் பண்ணிக்கிருக்காங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக வெறும் சாலை மீன் தான். ஃபுல் வீடியோ மக்களே இங்கே ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் மக்களே எப்படி நறுக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் நறுக்கிருந்தேலாம் இந்த சேனலில் கமெண்ட் சொல்லுங்கள். இப்படி தான் வந்து ஸ்லாம் அப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மீன் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். சூப்பராக நறுக்கிறாங்க மீன். ஃபுல்லாக வந்துங்க சாலை மீன். சாலை மீன் வந்து குழம்புக்கும் சரி பொரியலுக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாலை மீன். சாலை எப்போ ஒரு வழியாக நறுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய சாலை இருக்குது. ஒரு கிட்ட தான் கொண்டு வந்த சாலை நம்மளுக்கு அவ்வளோ போதும். நம்மளுக்கு குழம்பு சாலை குழம்பு வந்து ஏன்னா நம்ம கரவலை சாலைன்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லா மக்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து சாலையில் வந்து சரியான மீனுக்கு குழம்புக்கும் சரி சூப்பராக இருக்கும் மக்களே. சூப்பராக சூப்பராக நறுக்கி போடுறாங்க. நம்மளுக்கு கூட இப்போ நறுக்க தெரியாது. அது வந்து பொம்பளை மட்டும்தான் இப்போ நறுக்க முடியும். நம்மளால் ஆம்பளை அந்தளவுக்கு யார் ஒரு சில பேர் நறுக்குவாங்க அனுபவப்பட்டவோ. நம்மளுக்கும் அப்படி நறுக்க தெரியாது மக்களே. சாலை எடுத்துக்கல, சட்டியில் ஒரு சாலை எடுத்துக்கிட்டா நான் பாரு மக்களே எவ்வளோ சூப்பராக நறுக்கியிருக்காங்க. சாலையை பற்றியில் சூப்பராக நறுக்கியாச்சு. சாலை வந்து நறுக்கி சட்டியில் போட்டுக்கிட்டுருக்காங்க. பார்ப்போம். இன்னும் கிடக்கு சாலை உள்ளே இருக்குன்னு சட்டிகளை. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தேன் மறக்காம நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம வலையிலே நம்ம விலைக்கு வாங்காமல் நம்ம சொந்த போட்லேருந்து கொண்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாலை கிடையாது, முண்டக்கணு சாலை. முண்டக்கணு சாலை தான் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாங்களில். நீ சின்ன வயசுல இப்படி நறுக்கிருக்கியா? இப்போ தான் நறுக்கிறேண்ணே. சூப்பராக நறுக்கிறே, பரவாயில்ல. யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? நீனா கற்றுக்கிட்டியா? நான் கற்றுக்கிற முடியல. நாங்கள்லாம் வெளியில் போய் இப்படி சமையல் பண்ண போகிறோம் தெரில மக்களே. பாருங்கள், அதாங்க பொம்பளைகளுக்கு ஆம்பளைக்கும் வித்தியாசம். மீன் இருக்கிறதுலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து ஒருத்தரும் வேறு மாதிரி நறுக்குவாங்க. எங்கள் ஏரியாக்களில் நாங்கள்லாம் எல்லா பெண்களும் இப்படி தான் நறுக்குவாங்க மீனில். பார்க்கவே வாய் ஊறுது. இவனை பொறிச்சு அப்படி கஞ்சிக்கு அப்படியே ஒன்று ஒன்றா தூக்கி முழுங்கிறணும். நறுக்கியாச்சு. இன்னும் சாலை இருக்கு போல. பார்ப்போம் நறுக்குனது எப்படி இருக்குன்னு. இல்லை சூப்பராக நறுக்கியிருக்காங்க. சூப்பராக நறுக்கியாச்சு மக்களே. சூப்பராக வந்துருச்சு நல்லா. இவன் அப்படியே மசாலா போட்டு தடவி பாதியை குழம்பு வச்சிட வேண்டியதான், பாதியை பொரிச்சிட வேண்டியதான். ஃபுல்லாக மக்களை நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி நறுக்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மீன் வந்து சூப்பராக இருக்கும். நறுக்கிறோம் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வெட்டினோன்னா இருந்தாலும் சரி, இப்படி தான் நம்ம நறுக்கணும். அப்போ தான் வந்து மீன் வந்து சூப்பராக நம்மளுக்கு பிச்சு சாப்பிடும்போது சூப்பராக வரும். ஒரு சில பேர் வெட்டத்தையும் வெட்டுவாங்க. எங்கள் கிராமத்தில் எல்லோரும் இப்படி தான் மக்களை வெட்டுவாங்க. மக்களை மீனை வந்து ஒரு வழியாக நம்ம வெட்டியாச்சு. இப்போ வந்து மீனை வந்து நம்ம உள்ள அந்த அசடுகளை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் ஏன்னா வந்து எந்த கழிவு இருக்கக்கூடாது. ஏன்னா மீன் நறுக்கும்போது நம்ம எடுக்க முடியாது. அதனால் எனக்கு நறுக்கி போட்டோன்னே தான் பின்னாடி தான் அந்த மீன் ஃபுல்லாக அந்த க்ளீன் பண்ண உள்ளாக. ஏன்னா அதில் உள்ள
இதில் வந்து நறுக்கமாக பாதி மண்டையிலே பாதி போயிடும், பீ எல்லாமே போயிடும் கழிவுக்குள்ளே. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் வந்து மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் விளையாண்டு இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்காம்மா சாலை. இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படியும் ஒரு ரெண்டு தடவை க்ளீன் பண்ணணுமா? ஒரு தடவை க்ளீன் 4-5 தடவை க்ளீன் பண்ணணுன்னா 4-5 தடவை க்ளீன் பண்ண எப்படியும் ஒரு 4-5 தடவை க்ளீன் பண்ணணுமா? அப்போ தான் வந்து அந்த உள்ள அந்த அசடுகள்லாம் எல்லாம் போகும். ஒரு வேளை க்ளீன் பண்ணியாச்சு, பார்ப்போம் இன்னொரு க்ளீன் பண்ணுவோம். மக்களை நம்ம வீடியோவுக்கு எல்லோரும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த மீன் இருக்கிறத பற்றி உங்களுக்கு. நாங்கள் சொந்தமாக மீன் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் எங்களோட வீட்டில் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். பாருங்கள், மீனை வந்து இன்னொரு அலச போகிறாங்க. நல்லா போட்டு தேய்க்கணும், அப்போ தான் ஸ்லாம்னா போகும் மக்களே. எல்லாம் மஞ்சட்டிலாம் தேய்ப்பாங்க, நம்மகிட்ட மஞ்சட்டி இல்லை. அதனால் வந்து நம்ம ஈயச்சட்டிலே தேய்ப்போம். மூணாவது அலசு நல்லா அலசணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக உள்ள கழிவுக்குள்ளே போகும். இப்படி யாராவது நீங்கள் நறுக்கியிருக்கீங்களா மக்களே? சூப்பராக அலசியாச்சு. இனி வந்து பொரிக்கிற வேலை தான்.